இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தெய்வம் வந்து ஒரு கண்ணு தெரியாத நபருக்கு கண்ணு தெரிய வச்ச ஒரு சம்பவம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோங்க. இவருக்கு வந்து கண்ணே ரொம்ப வருஷமா தெரியாது இருந்துச்சுங்க. பெரியவளே கண்ணு தெரியாது இருந்துச்சுங்க. இவர் நாளடைவுல கண்ணு தெரியாத சாமியை மட்டும் பக்தி பரவசமா வணங்கிக்கிட்டே இருப்பா அப்படியாங்க. வணங்குறதுனால என்னாச்சுன்னா, அவங்க ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளிங்க இந்த ஏரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியாண்ட வந்து அந்த சாமியோடைய இந்த காளியோடைய சிலை தாங்க. அது பள்ளத்தம்மா காளி சிலைன்னு சொல்லுவாங்க. அந்த காளியோடைய விக்கிரகம் வந்து பூமிக்கு அடியில் புதைஞ்சிட்டு இருக்குதுங்க. இருக்கிறதுனால இவங்க கனவுல வந்து அந்த சாமி சொல்லுதுங்க, இந்த மாதிரி நான் ஏரியில் இருக்கிறேன், நான் புதைஞ்சிட்டு இருக்கிறேன், நீ வந்து என்னை எடுத்து வழிபட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இவர் அதே மாதிரி ஒரு வாரமாக அங்கே இருக்கிற ஆளுங்கக்கிட்டலாம் சொல்லி ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு போய் இவரே மார்க் பண்ண அப்படியாங்க. மார்க் பண்ணி அந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொல்லி கண்ணு தெரியாத நபரே கூட்டிகிட்டு போய் தோண்டவும் வச்சுட்டாங்க. தோண்டி அப்புறம் எடுங்கடானா அப்புறம் அந்த சாமியோடைய செலவு அப்படியே மேலே வந்துச்சாங்க. வேலை வந்து இவர் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணினா நாளடைவில் இவங்களுக்கு கண்ணு தெரியாத அந்த கண்ணு கூட கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சாங்க. அவங்களுடைய பசங்க தாங்க இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. இது நம்மளுக்கு கொடுத்த ஒரு தகவலுங்க. உங்களுக்கு இது தெய்வ ஆன்மீக பயன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.